பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2026 புதன்கிழமை இரவு 7:52 மணி வரை வளர்பிறை திரையோதசி திதியும் நாள் முழுவதும் அஸ்தம் நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீஷம், அவிட்டம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை வீடு வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற தினம், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், பூஜை பரிகார அமைப்புகளை மேற்கொள்ள ஏற்ற தினம். புதன்கிழமை என்ற முறையில் இன்றைய நாளை பொறுத்தவரை பெருமாள் வழிபாடு, குறிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு மேற்கொள்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக 30 வயது கடந்து இருக்கின்ற ஆண் பெண் யாராக இருக்கட்டும், திருமணம் தொடர்ந்து தடை ஏற்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் லக்னம் ராசியிலிருந்து 2, 7, 8ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் கடுமையாக தொடர்பு கொண்டு திசையை நடத்துகிற சூழலில் திருமண விஷயம் தடைபடும், தாமதமாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இப்படி ராகு கேதுக்கள் பாதிக்கப்பட்ட அந்த திசையை அந்த பருவ வயது திருமண வயதில் நடக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்திங்கன்னா அந்த திருமண தடை தோஷம் நீங்குவதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வழிபாடு பரிகார அமைப்பில் நாம் சொல்லுவது காளகஸ்தி திருத்தலம். திருப்பதிக்கு மிக அருகாமையில் இருக்கிற அந்த காளகஸ்தி திருத்தலத்தில் சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலமாக அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்து வருவது நல்லதொரு மேம்பட்ட சூழலை, திருமண தடையை போக்கும் சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களில் எல்லா விதமான நிகழ்வுகளிலும் எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கான ஆதரவு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் எதிர்பாராத சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. முக்கியமான யோக கிரகங்கள், ராசிக்கு அனுகூலம் புரிகிற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சூரியன் போன்றவர்கள் வலிமையாக இருப்பதும், சந்திரனுமே நல்லதொரு மாற்றமான சூழலில் சஞ்சரிக்கின்ற மகத்துவமும் மதிப்பும் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். நிதானமாக செயலாற்றுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் கவனத்தோடு செய்வதால் அனுகூலம் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக அநேக நன்மைகள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பிரிந்திருந்த உறவுகள் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு கூடுதல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், நிதி மேலாண்மை, சேமிப்பு சார்ந்த எண்ணங்களில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் காண இருக்கிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்குகளில் நிதானமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக
மேசத்திற்கு எல்லா வகையிலும் உற்சாகம் நிறைந்த சூழலோடு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக சூழல்கள், கிரக வலிமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுடைய எண்ணம், செயல்திறன், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மேம்பட்ட சூழலில் பூர்த்தி அடைகின்றவனும் நல்லதொரு சாதகமான கிரக சூழலோடு ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசிநாதன் ஸ்தான பலத்தோடு அபாரமாக சஞ்சரிக்கிறார். அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் தடை நீங்கி சிறப்புற நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லோரையும் அதிகாரம் செய்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த நிகழ்வுகளை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். நீங்கள் எடுக்கிற முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்கும். உங்களுடைய வழி தனி வழி என்று செயலாற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். புத்தி தெளிவு ஏற்படும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றுவீர்கள். குறிப்பாக அனைவராலும் புகழப்படுவீர்கள், மதிக்கப்படுவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பொருளாதார சூழல்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்தி கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் காணுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்க முடியும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள் நடக்கும். வங்கி பணி, ஐடி துறை, நிதி மற்றும் நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. அதிகாரம் செய்கிற உயர் பதவியில் இருக்கிற நண்பர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். குறிப்பாக குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களை பேசி தீர்த்து கொள்வது நலம் பயக்கும். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிலைத்த நீடித்த அனுகூலங்கள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு மேன்மை பொருந்திய சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக சூழலாக இன்றைய நாளினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, சிறப்பினை கொடுக்குமா, எப்படி இருக்கும்னு பார்க்க இருக்கின்றோம். ராசியில் குரு சிறப்புற அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக விரயத்தில் சுக்கிரன் இருந்தாலும் எல்லா விதமான மேன்மைகளையும் கொடுக்க போகிறார். லாபத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். முக்கிய கிரகங்கள் எல்லாம் சாதகமான சூழலில் சஞ்சரிக்கிறது. ராசி வலுப்பெற்றிருக்கிறது. உற்சாகமாக காணப்படுவீர்கள். புத்தி கூர்மையோடு செயலாற்றுவீர்கள். எந்த விதமான சிக்கலையும் தீர்க்கக்கூடிய மனோபாவம் உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாண்டு நல்லது கெட்டது பிரித்து பார்த்து அதில் நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பையும் அடையும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. நீண்ட காலமாக இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். தொழில் துறையில் இருந்து வந்த மந்தநிலை குறையும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சில சாதகமான அமைப்புகள் நல்லவிதமாகவே நடக்கும். 6ஆம் இடத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வதால் பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது அனுகூலத்தை செய்யும். குழந்தைகள் அன்பு செலுத்துவார்கள். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டிய என்ற எண்ணம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்து இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்தவரை மிதுனராசி என்பவர்கள் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாகவே அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5,
அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக செயலாற்றுவது சிறப்பினை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் வளர்பிறை நிலையில் இருக்க, ராசிக்கு பெரிய அளவிலான பாவத் தொடர்புகள் எதுவும் இல்லாத சூழல்ல, முக்கியமாக குருவும் வலுப்பெற்றிருக்க, சுக்கிரனும் சிறப்பாக சஞ்சரிக்க, புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற சூழலில் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகள், எண்ணங்கள் நல்லதொரு பயன் தருகின்ற வகையில் அமையக்கூடிய நாளாக அனைவரையும் அனுசரித்து சென்று அனைத்து காரியங்களையும் எதிர்பார்த்த வண்ணம் சாதித்து வெற்றி காணுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளிலுமே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சுமூகமாகவும் வெற்றியாகவும் நடக்கும். எதிலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு நன்மையும் அதன் மூலமாக அனுகூலங்களும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உற்சாகத்தை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பெண்களால் புகழப்படுகிற சூழல்களும் அவர்களால் அனுகூலங்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாக இருக்கும். இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். வரவேண்டிய கஸ்டமர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நல்லதொரு முன்னேற்றமான சூழலை காண இருக்கிறீர்கள். பணியிடங்களில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் நீங்கி உற்சாகம் அதிகரிக்கும். தெளிவு மேம்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது உற்சாகத்தை கொடுக்கும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும். உறவுகள் விலகி மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை துணிந்தெடுக்கப் போகிறீர்கள். வழக்குகளில் நிதானமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை ஏற்படும். மனக்குழப்பங்கள் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான சூழல் உண்டு. அரசியல்வாதிகள் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நல்லதொரு சாதகமான மேம்பட்ட பலன்கள் நடக்கின்ற தினமாக கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் காரிய வெற்றியுள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற தினமாகவும் பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிறிய சிறிய விஷயத்திற்கு கூட சிந்தித்து செயலாற்றுவீர்கள். பொறுமையாக காணப்படுவீர்கள். அனைவருடைய புகழுக்கும் பாத்திரமாவீர்கள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சோர்வடைய மாட்டீர்கள். ராசிநாதன் உச்சபலம் பெற்றிருப்பதும் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிப்பதும் சந்திரனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குறிப்பாக எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அந்தஸ்து மதிப்பு உயரும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். பொருளாதார மேன்மைகள் ஏற்படுவதற்கான சூழல்களும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக புத்திசாலித்தனமான சூழலை உணர இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகப் போகிறது. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் ஏற்பட போகிறது. தொழில்துறை என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் கடின முயற்சிக்கு பிறகு கிடைக்கும். அஷ்டம சனி காரணமாக சங்கடத்தை அனுபவித்து வந்த மக நட்சத்திர நண்பர்களுக்கு தற்போது சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் புது பொலிவும் உற்சாகமும் மேம்படும். மேலதிகாரிகளால் புகழப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் பணியிடங்களில் கிடைக்கும். குறிப்பாக ஐடி துறை, வங்கிப் பணி, ஆசிரியர் பணி போன்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதொரு சிறப்பான சூழல் உண்டு. குடும்பத்திலிருந்து வந்த இறுக்கமான சூழல் நீங்கி மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். உறவுகள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை சரியான முறையில் வாங்கி மகிழ்வீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் அனுகூலத்தை கொடுக்கும். கூடுமானவரை குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடம் பகிராமல் இருப்பது சிறப்பு. மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்குகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேம்பட்ட சூழலோடு சிறப்புகள் நிறைந்த தினமாக, அனைத்திலும் உற்சாகம் மிகுதியடைகின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. பூர நட்சத்திர அன்பர்கள் உற்சாகத்தை பெற இருக்கிறீர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? இன்றைய நாளை எந்த மாதிரி நீங்கள் சமாளிக்க இருக்கிறீர்கள்? உங்களுக்கான கிரக சூழல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வளர்பிறை சந்திரன் லாபாதிபதி சிறப்பாக சஞ்சரிக்க 10, 9 மற்றும் 8 என வரிசை கட்டி இருக்கின்ற கிரக சூழல்கள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் 7ஆம் பாவகம் மட்டும் பலவீனமாக இருக்கிறது. நண்பர்களால் சங்கடம் உண்டு. கணவன் மனைவி ஒருவர் கவனமாக இருப்பதும் விட்டு கொடுத்து போவதும் சிறப்பு. புதிய நண்பர்களின் சேர்க்கையை தவிர்ப்பதும் நல்லது. எந்த சூழலிலும் நிதானமாக இருங்கள். கோபம் பிடிவாத குணம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். ஐடி வங்கித்துறை என்பர்களை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரளவு வலுப்பெற்றிருக்கிற சூழல்களில் பார்த்தீங்கன்னா இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள். மெடிக்கல், காவல் பணி, யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை எதிலும் கவனமாக இருப்பீர்கள். பணவரவு கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் சாதகமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகையால் வீட்டில் உற்சாகம் மேம்படும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக குறிப்பிடத்தகுந்த சில சேமிப்பு ஒன்றை துவங்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் முழுமையாக விலகும். இன்றைய நாள் மாணவர்கள் விரும்பியதை போன்ற நல்லதொரு அனுகூலமான காரியங்களை செய்ய இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகள் நிறைய உண்டு. வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான முக்கிய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? முழுமை பெற்றிருக்கின்ற தன்மையோடு எல்லாவற்றிலும் வெற்றிகரமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். வலிமை பெற்ற ராசிநாதன் 8இல் இருப்பது, அதிர்ஷ்டத்தில் இருப்பது கூடுதலாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் துறைகள் அனுகூலத்தை கொடுக்கும். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்துறை அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மறைந்திருக்கின்ற சந்திரன் மகத்துவத்தை கொடுப்பார். உச்சம் பெற்றிருக்கின்ற சூரியன் உறுதித்தன்மையும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக்கி கொடுப்பார். துலாம் ராசி என்பர்கள் எதையும் சாதிக்கலாம் என்ற தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் கூடுமானவரை நல்லதே நடக்கும். பணவரவு மேம்படும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகப் போகிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொடர்ந்து தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க நல்லதொரு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அந்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் நல்லதொரு சாதகமான தகவல்களாக வரப்போகிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாகவும் சிறப்பாகவும் நடக்கும். தொழிலுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் உயரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அழைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளால் அனுகூலமான சூழல் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான சூழல் காணப்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து கூடுமானவரை விலகி ஒதுங்கி இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகள், காதல், வயதிற்கேற்றபடியான சங்கடமான சூழல்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சுறுசுறுப்பான சூழல் உள்ள தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக மேம்பட்ட சூழலில் பூர்த்தியாக்குகின்ற வண்ணம் வலிமை மிகுந்த நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் அமையும். ராசியை சுக்கிரன் பார்க்க, ராசியினுடைய 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ள, கூடுதலாக 5இல் செவ்வாய், இந்த மாதிரியான கிரக தொடர்புகள் சனியோடு இருப்பது அதிர்ஷ்டத்தை ஒரு புறம் குறைத்தாலும் எல்லா விஷயங்களையும் சமாளித்து வெற்றி கண்டு பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குகிற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். அனைவரோடும் அனுசரித்து போவீர்கள். எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். வெட்டு 1 துண்டு 2 என பேசி செயலாற்றி எல்லா காரியங்களிலுமே புகழ் பெற இருக்கிறீர்கள். சகோதரர் வழியில் அனுகூலம் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் உண்டு. மன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வீடு, வாகனம், பூமி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இருபரியான சூழல்கள் அனைத்தும் முழுமையாக மாறும். குறிப்பாக மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் சந்திரனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக ஏற்பட போகிறது. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் மாறும். வரவேண்டிய பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அனைத்து விதமான சூழல்களும் சிறப்பான முறையில் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை அறவே தவிர்ப்பது நல்லது. நிதானமாக இருப்பது சிறப்பான சூழலை பணியிடங்களில் கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பமான சூழல் மாறி அமைதியான சூழல் காணப்படும். கணவன் மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கும். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கி விலகிக் கொள்வதும் நல்லது. பெண்மணிகளுக்கு மனதளவில் உற்சாகமும் தைரியமும் மேம்படும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான மனநிலை காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அனைத்திலும் முன்னேற்றமும் உயரியதான மேம்பட்ட சூழலும் உள்ள தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள், கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான சங்கடங்களையும் எதிர்கொண்டு வெற்றி காணுகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. ஆச்சரியம் கலந்த நிகழ்வுகள் நடக்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எந்த ஒரு செயல்பாட்டையும் முன்னின்று செய்து நல்ல விதமாக வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. சகோதர வகையில் அனுகூலங்கள் ஏற்படும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மேம்படும். எல்லா முயற்சிகளிலும் நிறைவான வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உற்சாகம் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலமான சூழலை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும். தடைகள் விலகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசி தீர்த்து கொள்வது, பிரச்சனைகளை சமாளிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு பணியிடங்களில் மேலதிகாரிகள் உதவிகள் கிடைக்கும். குடும்ப வேலை காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை கவனிக்க சில சூழல்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசங்கடங்கள் மறையும். குழந்தைகளோடு வெளியில் சென்று பொழுதை கழித்து மகிழ்வீர்கள். பெண்மணிகள் எதையும் நிதானமாக பேசி செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. கலைத்துறை என்பர்கள் போட்டிகளை சந்திக்க நேரிடும். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகள் புது தெம்போடு காணப்படுவீர்கள். அனைத்திலும் நிறைவான முழுமையான அனுகூலத்தை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும்
கூடுதல் மேன்மைதனையும் சிறப்புதனையும் கொடுக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். கடினமாக உழைப்பதற்கு தயங்காமல் செயலாற்றுவீர்கள். சுக்கிரன் சிறப்பாக சஞ்சரிக்கிறார். புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். கூடுதலாக ராசிக்கு பெரிய அளவிலான சிக்கலான சூழல்கள் எதுவும் இல்லை. குடும்ப தன வாக்கு பாவகத்தை ராகுவோடு இணைந்து குரு பகவான் தொடர்பு கொள்கிறார். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை முழுமையாக பெறப்போகிறீர்கள். நியாயம் நேர்மை சார்ந்த விஷயங்களை பேசி அதன் மூலமாக புகழ் பெற இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க தேவையான அனைத்து விதமான அனுகூலமான விஷயங்களும் புலப்படும். தூரதேசம் வெளியூர் வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாகவும் உற்சாகமாகவும் நடக்கும். அனைத்து விதமான தடைகளும் நிலவும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவு சிறப்பாக இருக்கும். வியாபார அமைப்பினருக்கு தடைகள் அகலுவதால் அனுகூலங்கள் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சில விஷயங்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் சில மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. குடும்ப உறவுகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் காலதாமதமான சூழலில் நடக்கும். பெண்மணிகளுக்கு பெருமளவு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் நிறைவான மேன்மையான அனுகூலங்கள் உண்டு. வெற்றிகரமான சூழல்களும் விரும்பியது நடப்பதுமான அமைப்புகளோடு இன்றைய தினத்தில் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகின்ற சூழலோடு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் மகரத்திற்கு அமைகிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. குறிப்பாக இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு புகழை சேர்க்கின்ற வண்ணம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருங்கள். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாரிடமும் உற்சாகமாகவும் மேம்பட்ட சூழலோடும் நிதானமாக பழகுவீர்கள். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வீர்கள். மனதில் தெம்பும் உற்சாகமும் கூடுதலாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக சஞ்சரிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்த்து விடுங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்களை நிதானமாகவும் யோசித்தும் செய்வது நல்லது. வாடிக்கையாளர்கள் பற்றிய கவலை முழுமையாக விலகப் போகிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த அளவு அனுகூலமும் கிடைக்கும். குடும்ப அளவிலிருந்து வந்த வீண் குழப்பம் நிலவும். அந்த நிலவி வந்த குழப்பத்தை சமாளிப்பதற்கான நல்லதொரு சூழலும் ஏற்படும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட வாக்குவாதம் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு பின்பு விலகும். பெருமளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான அனுகூலங்களும் இருக்கும். திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து கொண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எல்லாவிதமான சூழல்களும் மேன்மையை கொடுக்கிற வகையில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம்.
மீன ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். ராசி பலவீனமாக இருந்தாலும் ராசிநாதனும் ராசியின் யோகர்களான சூரியன், சந்திரன், ராசிநாதன், குரு, செவ்வாய் போன்ற கிரகங்களும் சாதகமான சூழலில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் சாதகமான தன்மைகளும் உண்டு. உங்களுக்கான கோபதாப பிடிவாத குணங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பான சூழலை எட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்படும். மனதளவில் புதிய தைரியமும் உற்சாகமும் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். அலுவலகம் தொடர்பான பயணம் அனுகூலமாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால் உதவியும் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை மேம்படும். கவலைகள் விலகும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. கூடுமானவரை இன்றைய தினத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். மாணவர்கள், இளைஞர்கள் நல்லதொரு மாற்றத்தையும் எதிர்பார்ப்பினையும் நிறைவாக பெறுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.